புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசு சமீபத்தில் புதிய தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர் சட்டம் மூலமா ஊழியர்கள் கையில் வாங்கக்கூடிய ஆன் ஹேண்ட் சேலரி குறைய போகுது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பலரும் செய்திகள் உலா வர தொடங்கியிருக்கு. இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். உண்மையிலேயே சம்பளம் குறைய போகுதா இல்லை அது வேற எதுக்காவது போகுதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் முதல்ல பே ஸ்லிப் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பே ஸ்லிப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் தான் பேசிக் பே அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். பேசிக் பேயை பொறுத்தவரையும் பேசிக் பே ப்ளஸ் அகவிலைப்படி டியர்னஸ் அலவுன்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்மளுக்கு பே ஸ்லிப்பில் பேசிக் பே கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர் அலவுன்ஸ் கொடுப்பாங்க. இதர சலுகைகள் சேர்த்து நம்மளுக்கு மொத்தமாக அமௌண்ட் வரும். சரி, பழைய முறைப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பே எப்படி கணக்கீடு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் சிடிசி, அதாவது உங்கள் ஊழியர்களுக்கு எவ்வளவு வருமானமோ, மாதத்துக்கு எவ்வளவு வருமானம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த வருமானத்திலிருந்து 30% பேசிக் பேயா கணக்கீடு பண்ணுவாங்க. இது பழைய தொழிலாளர் சட்டத்தில். புதிய தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் சிடிசி பேசிக் பே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது புதிய தொழிலாளர் சட்டம் பேசிக் பேயை அதிகரிக்க வழி செய்யுது. அதாவது உதாரணத்துக்கு உங்களோட சம்பளம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பேசிக் பே பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. 1 லட்ச ரூபாய்க்கு 30% பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய சம்பளம் 30,000 ரூபாய் இருக்கும். அதே நேரத்தில் புதிய முறைப்படி உங்களுக்கு பேசிக் பே கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% கணக்கீடு பண்ணோம். அப்படி தானே? அப்பனா 1 லட்சம் ரூபாயில 50% பார்க்கும்போது உங்களுக்கு 50,000 ரூபாய் வரும். சம்பளம் நம்மளுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் தான், 1 லட்ச ரூபாய் சம்பளம் தான். ஆனா பேசிக் பே பழைய முறைப்படி 30,000 ரூபாயா இருந்து புதிய முறைப்படி 50,000 ரூபாயா இருந்து. சரி, இந்த பேசிக் பேயை நம்மளுக்கு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம அப்படி பிஎஃப் கணக்கீடு முறைக்கு வரும். பிஎஃப் எப்படி கணக்கீடு பண்றாங்கன்னா பேசிக் பேயை பொறுத்து தான் நம்மளுக்கு பிஎஃப் அமௌண்ட் போகும். பேசிக் பேல இருந்து ஒரு 12%, அதாவது 12% நம்மளுக்கு பிஎஃப்க்கு கன்சிடர் பண்ணி அனுப்புவாங்க. பழைய முறைப்படி நம்மளுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம்னா உங்களுக்கு பேசிக் பே எவ்வளவு வந்துச்சு? 30,000 ரூபாய் வந்துச்சு. அப்படிதானே? 30,000 ரூபாயில பிஎஃப்க்கு போற 12% அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,600 ரூபாய் வருது. அப்படிதானே? அதே நேரத்தில் உங்களோட சம்பளம் 1 லட்ச ரூபாய் தான். ஆனா புதிய முறைப்படி அதுல பேசிக் பே கணக்கீடு பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தோம்ல எவ்வளவு வந்துச்சு? 50,000 ரூபாய் வந்துச்சு. அப்ப 50,000 ரூபாய்க்கு பிஎஃப்க்கு போற 12% நம்மளுக்கு கணக்கீடு பண்ணா 6,000 ரூபாய் வருது. அதாவது உங்களோட சம்பளம் 1 லட்ச ரூபாய் தான், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா பழைய முறைப்படி உங்களுக்கு பிஎஃப் போற அமௌண்ட் 3,600 ரூபாய். அதே நேரத்தில் புதிய முறைப்படி உங்களுக்கு பிஎஃப்க்கு போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வித்தியாசம் 2,400 ரூபாய் வருது. அப்பன்னா பிஎஃப்க்கு போற அமௌண்ட் அதிகரிக்கு, உங்களோட ஆன்ஹேண்ட் சேலரி கையில் வாங்கக்கூடிய சம்பளம் குறையுது. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2,400 ரூபாய் குறையும். இதுதான் நம்ம ஆன்ஹேண்ட் சேலரி குறையிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு. சரி, இப்போதைக்கு புதிய நடைமுறைப்படி ஆன் ஹேண்ட் சேலரி குறையுது. அதே நேரத்தில் பிஎஃப்க்கு போகிற அமௌண்ட் அதிகரிக்கு. எதுக்காக மத்திய அரசு இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களோட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா தெரிவிக்கப்படுது. பொதுவாக ஊழியர்கள் இன்னைக்கு சம்பளம் வாங்குறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட எதிர்கால நலனுக்கு முக்கிய பங்காற்றுறதுல பிஎஃப்பும் கிராஜுவிட்டி இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அதற்கு அடிப்படை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே அதிகமாக இருக்கணும். அதை கருத்தில் கொண்டு பேசிக் பேயை 50% கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிபுணர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதே போல கிராஜுவிட்டி அப்படிங்கிறது எதுல இருந்து கணக்கிடப்படுது அப்படின்னா நீங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க அதை ஒரு விஷயமா கணக்கீடு பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் பேயை பொறுத்தும் கணக்கீடு பண்றாங்க. இப்போதைக்கு கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸால பேசிக் பே அதிகரிக்கிறதுனால நிச்சயமா அது ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் பொறுத்தவரையும் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேயை ரொம்ப கம்மியாக வச்சுக்குவாங்க. அதுக்கு பதிலாக டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸ் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஊழியர்களும் அதற்கு இணையான ஒரு அமௌண்ட் பிஎஃப் போடுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பேசிக் பே கரெக்டாக 50% இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால பிஎஃப்பும் எதிர்காலத்தில் நிறைய கிடைக்கும். இது ஊழியர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறது மத்திய அரசு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு.
சரி, இந்த புதிய தொழிலாளர் சட்டத்துல நிறைய முக்கிய அம்சங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட ஒரு சில அம்சங்களை நான் பத்தி சொல்றேன். குறைந்தபட்ச ஊதிய பாதுகாப்பு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தி இருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. ஆனா இப்போ 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கிறதுக்கு இந்த புதிய தொழிலாளர் சட்டம் வழிவகை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா 40 வயதை கடந்த எந்த ஒரு பணியாளருக்கும் ஆண்டுதோறும் கட்டாய இலவச மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லியும் புதிய தொழிலாளர் சட்டத்தில் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாலின பாகுபாடற்ற ஊதியம். ஆண் பெண் 2 பேருமே ஒரே மாதிரியான வேலை செஞ்சா அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஊதியம் தான் கொடுக்கணும். இவங்க ஆண் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு நிறையாவும், இவங்க பெண் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு குறைவாகவும் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு ஒரே மாதிரியான வேலை இருந்தா அவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருநங்கையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கிய அம்சங்களா இருக்கு. இதை தாண்டியும் ஒரு சில முக்கிய அம்சங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்பு இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அடுத்ததா சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் அரசாங்க அனுமதியின்றி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு இப்போ உள்ள புதிய தொழிலாளர் சட்டத்தில் சொல்றாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் 299 ஸ்டாஃப் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்க உள்ள ஒரு ஆட்களை வேலையை விட்டு அனுப்பணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்க தேவையில்லை அப்படின்னு தான் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் சொல்லுது. ஆனா பழைய தொழிலாளர் சட்டம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரம்பு 100 இருந்துச்சு. அப்பெல்லாம் என்னன்னா 101 பேர் இருந்தா ஒரு நிறுவனத்துல ஒரு 101 வேலை பார்த்தா கூட அங்க இருந்து ஒரு ஆளை நீங்க வேலையை விட்டு அனுப்பணும்னா கூட கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கணும். ஆனா இந்த புதிய தொழிலாளர் சட்டம் அதை 300 அதிகரிச்சிருக்காங்க. இது நிச்சயமா ஊழியர்களோட பணி நீக்கத்துக்கும் ஊழியர்களை ஈஸியா வேலையை விட்டு அனுப்பிடலாம் நிறுவனங்கள் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப சாதகமா அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான நிறுவனங்கள் இந்தியாவில் பெரும்பாலான நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50-60% அதிகமான நிறுவனங்கள்ல ஊழியர்கள் ஒரு 300க்கும் குறைவான ஊழியர்கள் நிறைய நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய வாதமா இருக்கு. இதுதான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. புதிய தொழிலாளர் சட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களோட ஆன் சேலரி குறையிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த புதிய தொழிலாளர் சட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டினா உங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.